Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனல்ல 12th பாலிட்டி யூனிட் 2 சட்டமன்றம் பற்றி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம 10th பாலிட்டில மாநில அரசு நடுவண் அரசு பற்றி பார்த்திருந்தோம். அதுல பார்த்திருந்த கண்டென்ட் தான் இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில கண்டென்ட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த இதுல இரண்டு அரசையும் தனித்தனி யூனிட்ல பார்த்தோம். இந்த யூனிட்ல இரண்டையும் சேர்த்து பார்ப்போம். அந்த யூனிட் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த யூனிட் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அது பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க டுடே வீடியோக்குள்ளே போகலாம். சட்டமன்றம். ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் படிப்பதன் மூலமாக நாம் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மக்களாட்சியோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்றதையும், சமூகம் அரசியல்ல அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல நம்மளுடைய சட்டமன்றம் அதனுடைய பங்கினை எவ்வாறு அளிக்கின்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அரசியல் கட்டமைப்பு மற்றும் அரசமைப்பு நிறுவனங்களின் முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து தேர்தல் நடைமுறைகளை எவ்வாறு பின்பற்றுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த தேர்தல் நடத்துவதன் மூலமாக பொது நிறுவனங்கள் எவ்வாறு செயல்படுகின்றது அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நான்காவது, மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு இடையே என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்றத இந்த யூனிட் படிப்பதன் மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். சட்டமன்றம் அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் ஒரு முக்கியமான நிறுவனம் தான் சட்டமன்றம். அது என்ன பிரதிநிதித்துவ மக்களாட்சி? சட்டமன்றம் அப்படின்றதுல யார் இருப்பாங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்கள என்னன்னு சொல்றோம்? எம்எல்ஏஸ், அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு நாம சொல்றோம். அந்த எம்எல்ஏஸை யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? நம்மளுடைய மக்களாகிய நாம் தான் அந்த எம்எல்ஏஸை தேர்ந்தெடுக்கிறோம். அதனாலதான் என்ன சொல்றாங்க? பிரதிநிதித்துவ மக்களாட்சியின் ஒரு முக்கியமான நிறுவனமே இந்த சட்டமன்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டமன்றத்துடைய அடிப்படை நோக்கம் 2 இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்திற்கும் பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். இரண்டாவது என்ன அப்படின்னா, நாட்டில் வாழக்கூடிய மக்களின் நலன்களுக்கு பொறுப்புடையவர்களும் அந்த எம்எல்ஏ தான். இதுதான் சட்டமன்றத்தின் அடிப்படை நோக்கமாக திகழ்கின்றது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்களே, அவங்கள வச்சுதான் இந்த சட்டமன்றமானது சட்டங்களை இயற்றுகின்றது அல்லது அந்த சட்டத்தை மாற்றி அமைக்கின்றது. அவ்வாறு சட்டத்தை இயற்ற அல்லது மாற்றுதல் செயலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் நாம சட்டமன்றம் அப்படின்னு சொல்றோம். இந்தியா முழுமைக்குமான சட்டங்களை இயற்றக்கூடிய சட்டமன்றத்தை நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், நாடாளுமன்றம் தான் உச்சபட்ச அமைப்பாக திகழ்கின்றது இந்தியாவுல. அடுத்து, மாநிலங்களிலும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலும். அது என்ன ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலும்? நம்ம படிச்சிருக்கோம், இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்குது, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இந்த ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் அப்படின்றது அந்த யூனியன் பிரதேசங்களை தான் சொல்றாங்க. இந்த சட்டமன்றங்கள் இந்த ரெண்டுலையுமே செயல்படக்கூடிய சட்டமன்றங்கள் சட்டமன்ற பேரவை அப்படின்னு அழைக்கப்படுகின்றது. நாடாளுமன்றம் 2 அவைகளை உடையது. அது என்னென்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதான், மக்களவை, மாநிலங்களவை. ஒரு நாடாளுமன்றத்துல ஈரவை முறையானது செயல்படுகின்றது. அதனாலதான் நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றத்தை ஈரவை அப்படின்னு நாம சொல்றோம். இந்த ஈரவை முறை எங்கிருந்து எடுத்திருப்பாங்க? பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈரவை முறையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் நம்மளுடைய இந்திய நாட்டில் செயல்படுத்தக்கூடிய இந்த ஈரவை முறை. அதே மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல சட்ட மேலவை மற்றும் சட்ட சபை என ஈரவை முறை செயல்படுத்தப்படுகின்றது. ஆனா நம்மளுடைய மாநிலத்துல கிடையாது. நம்மளுடைய மாநிலத்துல சட்ட சபை மட்டும்தான் செயல்படுகின்றது, சட்ட மேலவை கிடையாது. அவ்வாறு இந்த சட்ட மேலவை இல்லாம சட்டமன்றம் மட்டும் செயல்படக்கூடிய அவையை ஒற்றை அவை அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் நாடாளுமன்றம் அதனுடைய சட்டமியற்றும் பணி மற்றும் அதனை செயல்படுத்துகின்ற பொறுப்பை 28 மாநிலம் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றது. ஓகேவா? ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகள் மத்திய அரசால் நேரடியாக ஆட்சி செய்யப்படுகின்றன. இந்த ஒன்றிய ஆளுகை தான் யூனியன் பிரதேசங்கள். நம்ம ஆல்ரெடி 7th
பார்க்கும்போதே 7th புக்ல பார்க்கும்போது 8 யூனியன் பிரதேசங்களையும் பார்த்திருப்போம். அந்த 8 யூனியன் பிரதேசங்கள்ல டெல்லி மற்றும் புதுச்சேரி இந்த 2 யூனியன் பிரதேசங்கள் தவிர மித்த 6 யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசால் நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்றிய சட்டமன்றம். நாடாளுமன்றத்தை தான் நாம ஒன்றிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்றோம். நாடாளுமன்றத்தை ஒன்றிய சட்டமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் அப்படின்னும் சொல்லலாம். இதனுடைய முடிவுகள் தான் உச்சபட்ச அமைப்பாக செயல்படுகின்றது. அது மட்டும் இல்லாம மக்களாட்சியின் அடையாளமாக திகழ்வதும் இந்த நாடாளுமன்றம் தான். நாட்டின் மக்களின் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மீதான விவாதத்திற்கு மட்டுமல்லாமல் அரசியலமைப்புல சட்டங்கள் இயற்றுவது, அந்த சட்டங்களை திருத்தம் அளிப்பது, அது மட்டும் இல்லாம அந்த சட்டங்களை எதற்காக இயற்றினார்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு கடமைப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு தான் நாடாளுமன்றம். ஓகே, சட்ட முன் வரைவுகளுக்கான நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கூட்டத்தொடர் அப்படின்னு எல்லா டைம்லும் பார்த்துட்டு இருந்தோம். மத்திய அரசுன்னு வரும்போது அங்க குடியரசுத் தலைவர் கூட்டத்தொடரை ஏற்படுத்தவோ அல்லது கலைக்கவோ உரிமை உள்ளவர் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி மாநில அரசை பார்க்கும்போது ஆளுநரை பார்த்தோம். அப்ப அந்த கூட்டத்தொடர்னா என்ன, எதற்காக அந்த கூட்டத்தொடரை செயல்படுத்தணும், எத்தனை முறை வருடத்திற்கு நடத்துவாங்க அப்படின்றது தான் நமக்கு இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டத்தொடர் என்னென்ன தீர்மானங்கள் எடுப்பாங்க அப்படின்னா, சட்ட முன் வரைவுகளுக்கு ஒப்புதல் அளித்தல். அதாவது என்னன்னா, மசோதா ஆல்ரெடி சட்டத்தை சொல்லியிருப்பாங்க, ஆனா அந்த சட்டம் நிறைவேற்றப்படாமலே நிலுவையில் இருக்கும் இல்லையா, அந்த சட்டங்கள் பற்றி விவாதிப்பாங்க. இரண்டாவது, பல்வேறு தீர்மானங்கள் மற்றும் நிகழ்வுகள் குறித்து விவாதம் நடத்துதல். கரண்டா என்னென்ன நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நிகழ்வுகளை சரி பண்ணணும்னா நம்ம என்னென்ன தீர்மானங்கள் கொண்டு வரலாம், அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இந்த கூட்டத்தொடர்ல தான் நடக்கும். இந்த கூட்டத்தொடர் ஒரு குறிப்பிடப்பட்ட கால வரையறையில நாடாளுமன்றத்தை ஒன்றா கூட்டுவாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்றோம். இந்த கூட்டத்தொடர் மக்களின் நலனுக்காக மட்டுமே கூட்டப்படுகின்றது. ஒரு வருடத்திற்கு நாடாளுமன்றம் 3 முறையாவது கூட்டத்தொடர்களை நடத்தியே ஆகணும். இது கம்பல்சரி. நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடக்கும்போது முதலாக குடியரசுத் தலைவர் தான் அவருடைய உரையாற்றுவார். இதுவுமே நம்ம பார்த்தது. மாநில அரசு அப்படின்னு பார்க்கும்போது முதல் கூட்டத்தொடர்ல ஆளுநர் அவருடைய உரையாற்றுவார். முதல் கூட்டத்தொடர் மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருடத்தின் முதல் கூட்டத்தொடர்லையும் அவர் தான் தன்னுடைய உரையை ஆற்றுவார், ஆளுநர். ஓகேவா? இப்படி ஒன்னொன்னா படிக்கும் போது முன்னாடி படிச்சதை நீங்க ரீகால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்த பாக்ஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா 3 கூட்டத்தொடர், அது என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர். இது பிப்ரவரி டு மே மந்த்ல நடக்கும். அடுத்து மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு ஆகஸ்ட்ல நடக்கும். அடுத்து குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர்ல நடக்கும். இந்த 3 கூட்டத்தொடரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிதிநிலை அப்படின்னு வரும்போது பட்ஜெட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பட்ஜெட் எந்த மாதத்துல நடக்கும்? பிப்ரவரி. அது பாப்பா பிபி வரிசையில வருதா, ஸோ பிப்ரவரி டு மே வரைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, மழைக்கால கூட்டத்தொடர் மழை ஜூலை. அப்போ ஜூலை டு ஆகஸ்ட் வரைக்கும் மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும். அடுத்தது பாருங்க, குளிர்கால கூட்டத்தொடர். இது நவம்பர் டு டிசம்பர் வரைக்கும் நடத்தும். இப்ப நாடாளுமன்றத்துல 2 முக்கியமான அதிகாரங்கள் மற்றும் பணிகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று சட்ட அதிகாரம், இன்னொன்று நிதி அதிகாரம். இந்த சட்ட அதிகாரத்துல சட்டங்கள் இயற்றுவதற்கான என்னென்ன செயல்பாடுகள் செய்யணுமோ அது சட்ட அதிகாரத்துல இருக்கும். நிதி அதிகாரத்துல நிதி சம்பந்தப்பட்ட நிதிநிலை அறிக்கை கணக்குகளை தயார் செய்வதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த நிதி அதிகாரம். அது மட்டும் இல்லாம இந்திய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுப்பதற்காக தேர்தல் நடத்துவதற்கு தேர்வு செய்யும் பணிகளுமே நாடாளுமன்றத்தில் தான் நடைபெறுகின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மக்களவை மாநிலங்களவை இந்த இரண்டிலுமே பெண் உறுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா 33% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. ஆனா
இந்த இடஒதுக்கீடானது மாநிலங்களவையில நிறைவேற்றப்பட்டு விட்டது. எப்போ அப்படின்னா 2010ஆம் ஆண்டு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனா மக்களவையில இப்போ வரைக்கும் அது நிறைவேற்றப்படவில்லை. அதுதான் இந்த பாக்ஸ்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த இந்திய அரசமைப்பு சட்ட முன்வரைவு பொதுவாக பெண் இடஒதுக்கீடு முன்வரைவு என்று அழைக்கப்படுகிற இந்த சட்ட முன்வரைவு மக்களவையில் நிறைவேற்றினால் மட்டுமே சட்டமாக மாறும். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, மாநிலங்களவையில மட்டுமே ஒரு சட்டம் நிறைவேற்றினா அது சட்டமாக மாறாது. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் 2 அவைகளிலுமே நிறைவேற்றப்படணும். அப்பந்தான் அது சட்டமாக மாறும் அப்படின்றத இந்த இதுல கொடுத்திருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு. மாநிலங்களவை மக்களவை இரண்டிலுமே 33% இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. இது இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்துல இத சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன பாயிண்ட் என்ன பாயிண்ட் சொன்னேன், எந்த சட்ட வரைவா இருந்தாலும் 2 அவையிலையுமே நிறைவேற்றப்படணும். அது நமக்கு 108வது திருத்த சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இதுல நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 108வது திருத்த சட்டம் என்ன கொண்டு வந்திருக்காங்க, எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் மாநிலங்களவை மட்டுமல்லாமல் மக்களவையிலையும் நிறைவேற்றப்படணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி இவங்களுக்கு பதவி நீக்க தீர்மானத்தை பற்றி விவாதிக்கவும் நிறைவேற்றிய நீக்கம் செய்யவும் நாடாளுமன்றத்திற்கு மட்டும்தான் உரிமை உள்ளது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பாங்க. அப்போ இந்த குடியரசுத் தலைவரை பணி நீக்கம் செய்யணும், அவங்க மேல ஏதோ குற்றம் சுமத்திட்டாங்க, ஸோ அவங்கள பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அந்த உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்திற்கு இருக்குது. இந்த மாதிரி பதவி நீக்கம் செய்யக்கூடிய நடைமுறையை பழி சாற்றுதல் நடைமுறை அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது குடியரசுத் தலைவரின் கடமை. நம்ம இப்போதான் பார்த்தோம், ஒவ்வொரு வருஷமும் 3 முறையாவது ஒரு கூட்டத்தொடரானது நடைபெற வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இதை யாரு நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு அழைப்பு விடுக்கணும். இது வருடத்திற்கு 2 கூட்டத்தொடருக்கு குறையாமல் கூட வேண்டும். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்துல குடியரசுத் தலைவர் தான் சிறப்புரையை நிகழ்த்துவார். இதுவுமே ஆல்ரெடி நாம பார்த்ததான். அதுல அந்த கூட்டத்தொடர்ல என்னதான் அப்படி விவாதிப்பாங்க அப்படின்னா, எதிர்காலத்துல அரசு என்னென்ன புதிய திட்டங்கள் கொள்கைகள் கொண்டு வர போகுது, அது மட்டும் இல்லாம புதிய முயற்சிக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றத குடியரசுத் தலைவர் சொல்லுவாங்க. இதை நாம இப்போ நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் பதவியேற்கும் போது நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். குடியரசுத் தலைவராக பதவியேற்கும் போது அவர் ஆற்றிய முதல் சிறப்புரைய நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அதை நம்ம பார்த்திருப்போம். இந்திய நாடாளுமன்றத்திற்கு சட்டங்கள் இயற்றுவது, நிர்வாகத்தை மேற்பார்வையிடுவது, நிதிநிலை அறிக்கை திட்டத்தை நிறைவேற்றுவது, பொதுமக்களுடைய மனக்குறைகள் அவர்களுடைய பிரதிநிதிகள் வழியே வெளிப்படுத்துவது, தேசிய கொள்கைகள், நாட்டின் பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பது, இது போன்ற பணிகளுமே அந்த கூட்டத்தொடர்ல சிறப்புரையாக நிகழ்த்துவார். அடுத்து பாருங்க, அமைச்சர்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே அவங்க தனித்தனியாகவோ அல்லது கூட்டாகவோ மக்களவைக்கு முழு பொறுப்புடையவர்கள். மக்களவையில அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னா அவங்களை நீக்கக்கூடிய பொறுப்பும் மக்களவைக்கு இருக்குது. அடுத்து மக்களவையின் செயல்பாடுகள் என்னென்னு பார்த்துலாமா? மக்களவை அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது என்னவா இருக்கணும் அப்படின்னா நிதி நிலை முறை. அதுதான் எந்த ஒரு நிதி தொடர்பான சட்டமும் அல்லது நிதி மசோதான்னு சொல்லுவாங்க, அது மக்களவையில மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். மாநிலங்களவையில நிறைவேற்றும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு கிடையாது. மக்களவைன்னு வந்துட்டாலே இது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். அடுத்து பாருங்க, நாடாளுமன்றம் ஈரவை கொண்டது, தெரிஞ்சதான். 2 அவைகளும் ஒரே மாதிரியான மதிப்பீடுகளும் பொறுப்புகளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. இருந்தாலும் இந்த நிதி செலவு ஒப்புதல் பெறுவது போன்ற சில விதிவிலக்குகள் மாநிலங்களவைக்கு இருக்குது. இதுல முதலாவது, மக்களவை தங்களை வாக்காளராக பதிவு செய்து கொண்ட, அதாவது 18 வயது பூர்த்தியான அனைவருமே வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள், அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டதுதான் இந்த மக்களவை. நாட்டுல 543 நாடாளுமன்ற தொகுதிகள்ல இருந்து பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மீதமுள்ள 2
உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. அவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்திய சமூகத்தில் இருந்து நியமிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. இதை நியமிக்கும் பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. இதே மாநில அரசுன்னு வரும்போது ஆளுநர் ஒரு ஆங்கிலோ இந்திய பிரதிநிதியை மாநில சட்டமன்றத்தில் நியமனம் செய்வார். இந்த ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, உறுப்பினர்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. இது நமக்கு 10th புக்ல கொடுக்கல, இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். பாருங்க, மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில 10ல் 1 பங்கு குறைந்தபட்சம் இருக்கணும். அப்பனாதான் அவங்களால கூட்டத்தொடர் நடத்தவே முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, மக்களவையில மொத்தம் 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 545 உறுப்பினர்கள்ல பாதிக்கு மேல எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. அது மட்டும் இல்லாம நியமன உறுப்பினர்கள் எந்த ஒரு தீர்மானத்திற்கும் முடிவு எடுக்க முடியாது. மக்களுடைய பொது பிரச்சனைகள் தொடர்பான விவாதங்கள், மக்களின் சமூக பொருளாதார தேவைகள் மற்றும் கொள்கைகளை முடிவுகள் பற்றி கலந்துரையாட விவாதிக்க அமைந்த ஒரு மிக உயரிய மன்றத்தை தான் மக்களவை அப்படின்னு சொல்றாங்க. நாம மாநிலங்களவை பற்றியும் பார்த்திருக்கோம், மக்களவையும் பார்த்திருக்கோம். அதுல மிகவும் பவர்ஃபுல்லானது என்னது அப்படின்னா மக்களவை. ஏன்னா மக்களுக்கு எதுவும் ஒண்ணுனா பதிலளிக்கும் உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்க எங்க இருப்பாங்க? மக்களவையில இருப்பாங்க. அப்ப மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பு என்னது அப்படின்னா மக்களவை தான். இந்த இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்றுதான் மக்கள் பொதுவாக அழைக்கிறாங்க. மாநிலத்துல 6 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒரு தொகுதியை தான் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்றாங்க. நாம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், மாநிலத்துல தொகுதிகளாக பிரிப்பாங்க. எதன் விகிதத்துல பிரிப்பாங்க? ஒரு தொகுதிக்கு 1,00,000 மக்கள் இருக்கணும், அதை ஒரு தொகுதியா பிரிச்சிருவாங்க. அப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டுல 243 தொகுதிகள் இருக்கு அப்படின்னு நாம பார்த்திருந்தோம். அந்த 243 தொகுதிகள்ல ஒவ்வொரு 6 தொகுதியையும் சேர்த்தோம்னா அது நாடாளுமன்ற தொகுதியாக பிரிக்கப்படுகின்றது. ஓகேவா? இதுல தேர்தல்கள் மக்களால் நேரடியாக வாக்கு கொடுக்கப்பட்டு பிரதிநிதிகள் மக்களவையில தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த மக்களவையில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளின் ஆயுட்காலம் 5 ஆண்டுகள். அடுத்து சபாநாயகர் பங்கு மற்றும் பொறுப்புகள். இந்த மக்களவையை தலைமை தாங்கி நடத்துறவங்களே இந்த சபாநாயகர் தான். இவங்க மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதாவது நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா எம்எல்ஏஸ், அந்த எம்எல்ஏவால தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் இந்த சபாநாயகர். இந்த சபாநாயகர் சபையை வழி நடத்துவாங்க, கலந்துரையாடல் செய்வாங்க மற்றும் விவாதங்களை நடத்த உதவி செய்வாங்க. சபை உறுப்பினர்களின் நடத்தை குறித்த செயல்பாடுகள் அனைத்தையுமே கண்காணிப்பது இந்த சபாநாயகருடைய கடமை. அது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவராக மக்களவை சபாநாயகர் செயல்படுகின்றார். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர். நம்ம பிரதம அமைச்சர் போட்டுறக்கூடாது, சபாநாயகர் அதான் கரெக்டான. ஏன்னா நாடாளுமன்றம்னு வருது இல்லையா, நாடாளுமன்றத்துல சபாநாயகரே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சட்டமன்றத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். இந்த பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் மக்களவை சபாநாயகர் தான். ஓகேவா? அடுத்து இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மக்களவையில மொத்தம் 545 தொகுதிகள் இருக்குது. அதுல 543 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அதுல பெரும்பான்மை 272 தொகுதியில இருந்துச்சு அப்படின்னா அவங்க அப்போ ஆட்சி அமைக்க தகுதி உடையவர்கள். அடுத்து 2 உறுப்பினர்கள் ஆங்கிலோ இந்திய சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக இருப்பார்கள். அடுத்து ஆளும் கட்சி வரும்போது அவர்களுடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். மக்களவையில் ஆளும் கட்சிக்கு நம்பிக்கை வாக்கு இருக்கும் வரையில, அதாவது ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா அந்த தலைவருக்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா உறுப்பினர்கள், அவங்க எல்லாருமே ஆதரவு அளிக்கணும். இப்ப அவங்களுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னா அந்த மக்களவையை கலைக்கும் உரிமை குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஆளும் கட்சியின் தலைவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா பிரதமர். அமைச்சர்களை பிரதமர் தான் தேர்வு செய்வாங்க. நெக்ஸ்ட்,
உறுப்பினர்கள் பொருத்தமான நடைமுறைகளை கடைபிடிக்கிறார்களா அப்படின்னு சபாநாயகர் தான் உறுதி செய்யணும். அதையும் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புவதற்கு அனுமதிப்பது, அவர்கள் பேசுவதற்கு நேரம் ஒதுக்குவது மற்றும் ஆட்சேபனைக்குரிய குறிப்புகளை பதிவேட்டிலிருந்து நீக்குவது மற்றும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிவது ஆகிய அனைத்துமே சபாநாயகரின் கடமை. இவை விதிமுறைகள் மற்றும் விதிகளை உதாசீனப்படுத்தும் அல்லது மீறும் உறுப்பினர்களை அவையிலிருந்து நீக்கும் உரிமையும் சபாநாயகருக்கு இருக்குது. ஒரு திருத்த சட்டம் முன்மொழிய போறாங்க அப்படின்னா அதற்கு சபாநாயகருடைய அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து அந்த திருத்த சட்ட முன் வரைவை அனுமதிக்கணுமா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கும் உரிமையும் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சபாநாயகருக்கு தான் இருக்குது. அவர் தான் அந்த தீர்மானத்தை நம்ம சட்டமன்றத்துல வாசிக்க அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படின்றத சொல்லுவார். அடுத்து மன்றத்துடைய உரிமைகள், சிறப்புரிமை மற்றும் கலந்தாய்வு குழு, சிறப்பு குழு, ஆலோசனை குழு போன்ற பல்வேறு குழுக்கள் மற்றும் அவற்றின் உறுப்பினர்கள் ஆகியோரின் உரிமைகளின் பாதுகாவலராக சபாநாயகர் செயல்படுகின்றார். சபாநாயகர் எப்பவுமே நடுநிலைமை வாய்ந்தவராக தான் இருப்பாங்க. அதாவது எல்லா குழுக்களினுடைய உறுப்பினர்கள் அவர்களுடைய உரிமைகள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதை கிடைக்குதா அப்படின்றத பாதுகாப்பவரும் சபாநாயகர் தான். சிறப்புரிமை குறித்த எந்த ஒரு விளக்கமும் வேண்டி ஆய்வு செய்யவும், விசாரணை நடத்தவும் மற்றும் அறிக்கை அளிக்கவும் உரிமை குழுவுக்கு பரிந்துரைப்பதும் சபாநாயகருடைய முக்கியமான அதிகாரங்கள்ல வருது. அதாவது மக்களுக்கு ஒரு சிறப்புரிமை வேணும் அப்படின்னா, மக்களுக்கு அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சிறப்புரிமை வேணும் அப்படின்னா அதை பற்றி ஆய்வு செய்வது, அது இப்படி நம்ம நிறைவேற்றினா அது கரெக்டா இருக்குமா அப்படின்றத யார் முடிவு செய்வாங்க அப்படின்னா சபாநாயகர் தான். உறுப்பினர்கள் எழுக்கக்கூடிய அனைத்து கேள்விகள் மற்றும் அவர்கள் அளிக்கக்கூடிய பதில்கள், விளக்கங்கள் மற்றும் அறிக்கைகள் அனைத்துமே சபாநாயகரை நோக்கி தான் இருக்க வேண்டும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சட்டமன்றத்துல நிறைய விவாதங்கள் நடக்கும். எதிர்கட்சியினர் ஒரு கொஸ்டின் கேட்காங்களா, அவங்களும் சபாநாயகரை பார்த்து தான் கொஸ்டின் கேட்கணும். அதே மாதிரி தான் ஆளும் கட்சி அதுக்கு பதில் அளிப்பாங்க. அந்த பதிலும் சபாநாயகரை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவை ஒழுங்கு பிரச்சனை குறித்த கேள்விகளுக்கு சபாநாயகர் தான் இறுதியாக முடிவெடுப்பாங்க. அரசமைப்பின்படி சபாநாயகர் சிறப்பு அந்தஸ்தை பெற்று திகழ்கிறார். அதன் மூலமாக நிதி முன்வரைவு என்று சான்றளிக்கும் அதிகாரமும் சபாநாயகருக்கு தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், நிதிநிலை அறிக்கையை ஒரு அறிக்கை வாசிக்க போறாங்க அப்படின்னா அது சாதாரண அறிக்கையா நிதிநிலை அறிக்கைவா அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய உரிமை சபாநாயகருக்கு தான் இருக்கு அப்படின்னு நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அதுதான் இங்கேயுமே சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்டுமே இங்க கொடுத்திருப்பாங்க, அது பின்னாடி பார்க்கலாம். அடுத்து பாருங்க, சில சட்ட நடவடிக்கைகளில் ஈரவைகளுக்குமே இடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் சமயங்கள்ல நாடாளுமன்றத்தின் கூட்டு தொடருக்கு மக்களவையின் சபாநாயகர் தலைமை தாங்குவார். நம்ம பார்த்தோமா, ஏதாவது ஒரு சட்டம் நிறைவேற்ற போறாங்க அப்படின்னா 2 அவைகளுக்குமே ஏதேனும் வேற்றுமை கருத்து ஏற்பட்டது அப்படின்னா அப்போ ஒரு கூட்டத்தொடர் நடத்துவாங்க. அந்த கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்கும் உரிமை சபாநாயகர் தான் பெற்றுள்ளார். நெக்ஸ்ட், மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்தும் முடிவு செய்பவர் இந்த சபாநாயகர் தான். அடுத்து சபாநாயகர் பற்றி நமக்கு அரசமைப்பு பிரிவு 52வது திருத்த சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவலின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரமும் சபாநாயகருக்கு தான் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயுமே கேட்டிருக்காங்க. இந்த திருத்த சட்டம் எப்போ எந்த அரசமைப்புல எந்த பிரிவுல கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அரசமைப்பு 52வது திருத்த சட்டத்தின் போதுதான் ஒரு உறுப்பினர் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சி தாவுனாங்க அப்படின்னா அவங்கள தகுதி இழப்பு செய்யக்கூடிய நடவடிக்கை எடுப்பது சபாநாயகருக்கு தான் அதிகாரம் உள்ளது. சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் ஒரு உறுப்பினராக இருந்தாலுமே அவங்க நடுநிலையில தான் இருப்பாங்க. ஏன்னா ஆளும் கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு நடுநிலை வகிப்பது தான் சபாநாயகருடைய முதல் பங்களிப்பு. ஒரு சில டைம் சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வாக்களிப்பாங்க இல்லையா, அதாவது ஒரு மசோதா சட்டமாகிறதுக்கு முன்னாடி அந்த மசோதா சட்டமாக்கணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு வாக்கெடுப்பு எடுப்பாங்க. அந்த வாக்கெடுப்புல சமநிலையா இருக்கும்போது
என்ன செய்வாங்க அப்படின்னா சபாநாயகர் அவருடைய ஓட்டை வந்து கொடுப்பாரு. அப்படின்றப்போ ஒரு சைடு வந்து ஓட்டு அதிகமாயிடும் இல்லையா, அப்போ அந்த நிதி மசோதாவை வந்து சட்டமா மாற்றலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த ஓட்டுக்கு பேர் வந்து கேஸ்டிங் ஓட்டு. இது எப்போ நடப்பாங்க அப்படின்னா இரண்டு புறமும் சரிசமமாக வாக்கு இருக்கும் பொழுதுல சபாநாயகர் அவருடைய கேஸ்டிங் ஓட்டை பதிவு செய்வாங்க. அந்த கேஸ்டிங் ஓட்டை முடிவு செய்யும் வாக்கு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவின் தலைமை சிற்பிகளில் ஒருவர் நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்களை சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாக திகழ்ந்தவரும் அவர்தான். இந்திய சபாநாயகர் அலுவலகத்தை குறித்து ஒரு பொருத்தமான சூழ்நிலையில கூறார். அதாவது சபாநாயகர் எவ்வாறு இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை ஜவஹர்லால் நேரு அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பாருங்க, சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவர் அல்லது அவள் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். இந்த மன்றம் நாட்டின் சின்னமாக விளங்குவதால் ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாகவே திகழ்கின்றார். ஆகவே அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திர பதவியாக இருத்தல் வேண்டும். அப்பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும் என்பது ஜவஹர்லால் நேரு அவர்களின் கருத்து. அடுத்து மாநிலங்களவை. அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியை தான் நாம மாநிலங்களவை அப்படின்னு சொல்றோம். அதுல உள்ள உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 238 உறுப்பினர்கள், அதுல 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார்கள். மொத்தம் 250 உறுப்பினர்கள் கொண்டதுதான் மாநிலங்களவை அல்லது மேலவை. இந்திய நாடாளுமன்றத்தின் இரண்டாவது ஆட்சி மன்றம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதாவது நாடாளுமன்றத்தை என்ன சொல்றோம் அப்படின்னா இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை அல்லது மேலவை. நம்ம பார்த்திருக்கோம், நாடாளுமன்றத்துல 2 அவை இருக்கு, மாநிலங்களவை மக்களவை இருக்கு. அதுல மாநிலங்களவை என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்றத்தின் இரண்டாவது ஆட்சி மன்றம் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சி குழுவை போன்றே மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் ஒரு அமைப்பு மாநிலங்களவை என்று குறிப்பிடப்படுகின்றது. 1952 ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த மாநிலங்களவையானது உருவாக்கப்பட்டது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1952 ஏப்ரல் 3ல தான் முதலாக மாநிலங்களவையை உருவாக்குறாங்க. இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால், அதாவது நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தவிர இந்த 12 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார்கள் சொன்னோம் இல்லையா, அவங்க இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை போன்ற துறைகளில் புகழ் பெற்று விளங்குபவராக இருப்பார்கள். அததான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மக்களவையை போல மாநிலங்களவையை கலக்க முடியாது. ஏன்னா மாநிலங்களவை ஒரு நிரந்தரமான அவை. அதுல உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவார்கள். அந்த பதவியை மீண்டும் பணியமர்த்துவதற்காக என்ன செய்வாங்கன்னா 2 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்களிப்பு நடத்துவாங்க. அதனாலதான் மாநிலங்களவையை கலைக்க இயலாது அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு 2 வருடத்திற்கும் ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் தங்களின் பதவி காலத்தை நிறைவு செய்வார்கள். ஆல்ரெடி நாம படிச்சதுதான். அந்த உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் அல்லது விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ 1/3 உறுப்பினர் 2 வருடத்துக்கு ஒரு தடவை வெளியேறிட்டே இருக்காங்க. இப்போ நாங்க தான் ஓட்டு போடணும், எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா அவர்களுடைய பேரை வந்து பரிந்துரைப்பாங்க. ஒரு 10 மெம்பர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 மெம்பரை ரேங்க் வரிசைப்படி நாம வரிசைப்படுத்தணும். இப்ப நானும் இன்னொரு எம்எல்ஏ, ஒரு 5 எம்எல்ஏக்கள் வந்து ஒரே நேம வந்து முதல் வரிசையில வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்கள தான் அந்த பிரதிநிதியா தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு நாம சொல்றோம், அல்லது ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, மாநிலங்களவையின் செயல்பாடுகள் என்னென்ன. குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் வழி அவை தலைவராக இருப்பார். அவருக்குன்னு தனியா வந்து சம்பளம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்து அலுவல் வழி அவை தலைவராக செயல்பட்டு கொண்டு இருப்பார். அவைத்தலைவர் மாநிலங்களவை நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கி முறைப்படுத்துவார். பணம், நிதி சம்பந்தமான முன்வரைவுகளை தவிர்த்து ஏனைய முன்வரைவுகள் அனைத்தும் மாநிலங்களில் விவாதிக்கவும், கேள்விகள் கேட்கவும், முன்வரைவுகள் மற்றும் தீர்மானங்களை நிறைவேற்றவும் நடைமுறைகள் விதிகளின் அடிப்படையில்
நடைபெறும். மக்களவையை போலவே சட்டம் இயற்றுதல் தான் மாநிலங்களவையின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்று. அதாவது ஒரு சட்டம் மசோதா வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா மாநிலங்களவையிலையும் அது நிறைவேற்றப்படணும், மக்களவையிலும் நிறைவேற்றப்படணும். அதை தான் இப்போ முன்னாடி பார்த்தோம், அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆனா அனைத்து சட்டத்திற்கும் நிறைவேற்றும் அதிகாரம் வந்து மாநிலங்களவைக்கும் இருக்கு, அதே சம அதிகாரம் மக்களவைக்கும் இருக்குது. மாநிலங்களவையின் முக்கியமான பணிகளில் ஒன்றுதான் சட்டம் இயற்றுதல். இதுல மக்களவைக்கு இணையான அதிகாரத்தை மாநிலங்களவை கொண்டுள்ளது. அடுத்து பாருங்க, ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மாநில குழுவின் உறுப்பினர்களை செனட்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த மாநிலத்தின் பரப்பளவு மற்றும் மக்கள் தொகை ஆகியவற்றை பொருட்படுத்தாது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சமமான அளவுல பிரதிநிதித்துவம் அளிக்கிறாங்க. எங்க அப்படின்னா யுஎஸ்ஏல. ஓகேவா, அமெரிக்க ஐக்கிய நாட்டுல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாநில குழுவின் உறுப்பினரை செனட்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க. நம்ம மாநில குழுவின் உறுப்பினரை வந்துட்டு எம்எல்ஏஸ் அந்த மாதிரி அழைக்கிறோமோ அந்த மாதிரி இவங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அழைப்போம், அவங்க வந்து செனட்டர்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆனா இந்தியாவில் மாநில கலவையின் பிரதிநிதித்துவம் அந்தந்த மாநிலங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தொகுதிகளாக பிரிக்கிறது எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தா 1,00,000க்கு ஒரு பிரதிநிதி, 1,00,000 மக்களுக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு பிரிப்பாங்க அப்படின்னு நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதிகள் ஆல்ரெடி பார்த்ததா, இந்திய குடிமகனா இருக்கணும், 30 வயதுக்கு உட்பட்டவரா இருக்கணும். அடுத்து மாநில பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட விரும்பும் ஒரு நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில ஒரு வாக்காளராக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 3வது பிரிவினை மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம் 2003 திருத்தியது. அதாவது இவர் அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த மூன்றுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரதிநிதித்துவ சட்டமானது 2003 திருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு உத்தரப்பிரதேச மாநிலம். அங்க மாநிலங்களவைக்கு 31 உறுப்பினர்களை தேர்வு செய்றாங்க. அதே மாதிரி மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் மாநிலம். அங்க மாநிலங்களவைக்கு ஒரே ஒரு உறுப்பினரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்காங்க. மாநிலங்களவைக்கு தமிழ்நாடு 18 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்குது. அதாவது மக்கள் தொகையை பொறுத்து மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசமைப்பின் 4வது பட்டியல்ல கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அதுக்கு பிறகு அவங்க மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படலாம் அல்லது தேர்ந்தெடுக்கப்படாமலும் இருக்கலாம். நாடாளுமன்றத்துல நிரந்தர அவை மாநிலங்களவை என்று அழைக்கப்படுகின்றது. ஏன்னா இது எப்போதும் முழுமையாக கலைக்கப்படாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 2 ஆண்டுக்கு ஒரு முறை 1/3 உறுப்பினர்கள் பதவி நீக்கப்படுவார்கள், அதாவது பதவி ஓய்வு பெறுவார்கள். அடுத்து பாருங்க, மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான சிறப்புரிமை மற்றும் சட்ட விளக்கங்களை நாம அடுத்து பார்க்கலாம். என்னன்னு பாருங்க. நாடாளுமன்றத்துல பேச்சுரிமை. நாடாளுமன்றத்தில் அல்லது எந்த ஒரு குழுவிலும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் அல்லது அளித்த வாக்குகள் குறித்து எந்த நீதிமன்றத்திலும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்வதற்கு எதிரான பாதுகாப்பு. புரியுதா? அவர் வந்து நாடாளுமன்றத்துல பேசுவதற்கு உரிமை இருக்கு. நாடாளுமன்றத்துல அவர் எந்த குழுவில் அவர் தெரிவித்த கருத்துக்களை எதிர்த்து எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் கேஸ் கொடுக்க முடியாது. அடுத்து பாருங்க, ஈரவைகளிடமிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளிப்படும் எந்த ஒரு அறிக்கை, கட்டுரை, வாக்குகள் அல்லது நடவடிக்கைகளை பிரசுரப்படுத்துவதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எந்த நீதிமன்றத்திலும் தொடர்வதற்கு எதிரான பாதுகாப்பு. 3வது பாருங்க, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றி விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நீதிமன்றத்திற்கு நாடாளுமன்றத்தில் உள்ள நடவடிக்கைகளை கவனிப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஈரவைகளில் எந்த ஒரு அவை நடவடிக்கைகளின் உண்மையான எந்த ஒரு அறிக்கைகளையும் செய்தித்தாளில் போடக்கூடிய உரிமை யாருக்குமே கிடையாது. பிரசுரிக்கும் உரிமைக்கு எதிரான சட்ட விலக்களிப்பு. பிரசுரம் தவறான நோக்கோடு பிரசுரிக்கப்பட்டதா இருந்தால் ஒழிய அதற்கு எதிரான நீதிமன்ற சட்ட நடவடிக்கைகளுக்கு எதிரான பாதுகாப்பு. அதாவது சட்டமன்றத்துல ஒரு நடவடிக்கை நடக்குது அப்படின்னா அந்த நடவடிக்கைக்கு எதிராக யாராவது கருத்து தெரிவிச்சாங்கன்னா அவங்கள வேணா நீதிமன்றம் வந்து தண்டிக்கலாம். ஆனா சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்தித்தாள போடுறதுக்கு எந்த ஒரு தடையையும் நீதிமன்றமானது விதிக்க இயலாது. நான் இப்போ மாத்தி சொல்லிட்டேன், சாரி. 5th ஒன் பாருங்க, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றிருக்கும் போதோ கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு
முன்பாக 40 நாட்கள் முன்பாகவோ அல்லது கூட்டத்தொடர் நடைபெற்ற 40 நாட்கள் பின்பாகவோ எந்த ஒரு உறுப்பினரையும் எந்த வழக்கிலும் கைது செய்யும் உரிமை நீதிமன்றத்துக்கு கிடையாது. அடுத்தது பாருங்க, நாடாளுமன்ற வளாகத்தினுள் ஒரு உறுப்பினர் மீது சட்ட நடவடிக்கை அறிக்கை அளிப்பது அல்லது கைது செய்வது ஆகியவற்றிலிருந்து விதிவிலக்கு. ஓகேவா, நாடாளுமன்றத்துக்குள்ள எந்த ஒரு உறுப்பினரையும் கைது செய்யும் உரிமை நீதிமன்றத்துக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை, இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.